உலகத் தோற்றத்தை விளக்க பகவான் கூறுகிற சினிமா உபமானம் மிக பொருத்தமாய் இருக்கிறது. உலகத் தோற்றத்தை விளக்க இந்த உலகம் எப்படி உருவாகி இருக்கின்றது அல்லது எப்படி தோன்றியது என்பதை விளக்குவதற்கு பகவான் ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக இந்த சினிமா படம் எப்படி இயங்குகிறது என்பதை குறிப்பிட்டு அதிலிருந்து விளக்கி இருக்கிறார். அதை இங்க அந்த பக்தர் மீண்டும் கேட்கின்றார் பகவானிடம். அதற்கு அவர் என்ன பதிலளிக்கிறார் என்று பார்ப்போம். சினிமா திரை ஜடமாதலால் அதன் மீது சித்திரங்களை தோற்றுவிக்க வெளியே ஒரு ஆளும் பிற உபகரணங்களும் வேண்டி இருக்கின்றன. ஆனால் இங்கே சொரூபமாம் திரை தனக்கு அயலேதுமற்ற பரிபூரணம். நம்ம எல்லோரும் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு வாழ்க்கையில ஒரு படமாச்சு பார்த்துருப்பீங்க. அப்ப சினிமா தியேட்டர்ல திரையரங்குல போய் சினிமா பார்க்கும் பொழுது முதல்ல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி இருந்து ப்ரொஜெக்டர் மூலியமாக ஒரு ஒளியை வெளியே தள்ளப்படுகின்றது. அந்த ஒளி நேரடியாக சென்று திரையிலே விழுந்து திரையிலே காட்சிகள் தோன்றுகிறது. அதற்கு பின் அந்த காட்சிகளுக்கு ஏற்ற சப்தமும் நமக்கு அங்கே கேட்கின்றது. இவ்வாறு தான் ஒரு இயக்கம் இருக்கின்றது. ஒரு திரையரங்குல ஒரு சினிமா பட இயக்கம் இவ்வாறு தான் இருக்கும். இது எப்படி இந்த உலக தோற்றத்தோடு உலகம் எப்படி தோன்றியது என்பதற்கு இந்த உதாரணத்தை இங்க கம்பேர் பண்றாருன்னு இப்ப நம்ம பார்க்கணும். சொரூபமாம் திரை தனக்கு அயலேதுமற்ற பரிபூரணம். சினிமா தியேட்டர்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீன் ஜடம், அதுக்கு உயிர் கிடையாது. அது எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. ஆனால் அந்த திரை போன்ற என்ன சொல்றாருன்னா சொரூபமாம் திரை அதுக்கு பரிபூரணமானது அப்படிங்கிறார். சாட்சி சொரூபமான கான்சியஸ்னஸ் என்ற ஆன்மாவானது பூரணத்தன்மை உடையது. அதற்கு வேறாக எதுவும் கிடையாது. ஆனால் அந்த திரை போன்று இருக்கக்கூடிய ஆன்மாவானது ஜடம் கிடையாது. அது உணர்வு சொரூபமானது, அறிவு சொரூபமானது அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஒரு சினிமா திரை அதன் மேல் காட்சிகளை இயக்க வேண்டும் என்றால் வெளியே ப்ரொஜெக்டர், லைட்டு போன்ற பல விஷயங்கள் அங்கு தேவைப்படுகின்றது. அனைத்தும் திரைக்கு வெளியே இருந்து ஒரு நபரும் இருந்து அந்த பொருட்களையும் அந்த சாதனங்களையும் இயக்கினால் மட்டும்தான் திரையிலே நம்மால் காட்சிகளை காண முடியும். இதுதான் யதார்த்தம். இங்க இவர் என்ன சொல்றாரு, வெளியில இருக்கக்கூடிய இப்ப இந்த திரை என்பது ஆத்மஸ்வரூபமான பூரணமாக இருக்கின்றது. இதற்கு வெளியிலே இருந்து இந்த உலகத்தை படைப்பதற்கோ உலகத்தை படைக்கின்ற தன்மை உடையதற்கோ பஞ்சபூதங்களோ இல்ல மற்ற அது அனைத்தும் இயங்குவதற்கு இந்த சாட்சி சொரூபமான ஆத்மாவிற்கு வெளியே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறார். அப்ப இந்த ஆத்மாவுக்குள்ளேயே இருக்கின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். திரை இருக்கு, திரைக்கு வெளியே ப்ரொஜெக்டர் இருக்கு, மற்ற பல சாதனங்களை இயக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அப்ப திரை தனியாக தெரிகிறது போல ஆத்மா என்ற சாட்சி சொரூபம் இருக்கிறது. ஆத்மா தனி, உடல் தனி, மனம் தனி, உலகம் தனி. இது போன்ற அவை அனைத்தும் ஆத்மாவிற்கு வேறானதாக இருக்கின்றதா அப்படின்னு பார்த்தா கிடையாது அப்படிங்கிறாரு இங்க பகவான். அப்ப ஆத்மாவிற்கு அந்நியமாக அயலேதும் இல்லைன்னா இதற்கு வேறானது எதுவுமே கிடையாதுன்னா, அப்ப இந்த உலகமாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், ஜீவனாக இருக்கட்டும், ஜீவராசிகளாக இருக்கட்டும், அனைத்தும் ஆத்மாவாகிய அந்த திரைக்கு வேறானது கிடையாது. இப்ப நமக்கு என்ன குழப்பம்னா, நம்ம ஒரு சாதாரண மனிதனாக ஜீவனாக நாம இருக்கிறோம். நம்ம ஆத்மாவை உணர வேண்டும், அடைய வேண்டும், அல்லது பரமாத்மா எங்கோ இருக்கிறார், அவர் வேறு நாம் வேறு என்ற ஒரு பாவனை நமக்கு இருக்கின்றது. இதுதான் நம்மளுடைய அடிப்படை அறிவாக இப்பொழுது இருக்கின்றது. இப்ப இங்க பகவான் என்ன சத்தியத்தை சொல்ல வர்றாருன்னா, நீ கல்லாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் உள்ள மனித சரீரமாக இருந்தாலும் நீ மனமாக இருந்தாலும் இந்த உலகமாக இருந்தாலும் அனைத்தும் இந்த சாட்சி சொரூபமான ஆத்மாவிற்கு வெளியே இருக்கவே முடியாது என்பத கருத்தினால் அது ஆன்மாவிற்கு உள்ளில் தான் அடங்குகிறது. சரி, அது எப்படி உள்ள இருக்க முடியும்? இது சார்ந்து எப்படி இருக்க முடியுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. இன்னதென்ன வரையறுக்க கூட முடியாத ஒரு விசித்திரமாம் சக்தியால் தனக்குள்ளே தனக்கு இயல்பில் எத்திரிபு முறாது காண்பான் காட்சிகள் அனைத்தையும் தோற்றுவிக்கிறது. இங்கதான் முக்கியமான இன்னதென்று வரையறுக்க கூட முடியாத ஒரு சக்தியினால்.
இது இப்படிப்பட்டது என்று நம்மால டிஸ்கிரைபே பண்ண முடியாத ஒரு எனர்ஜி. சக்தினா என்னது? எனர்ஜி. இப்ப டிஸ்கிரைப் பண்ணிட்டோம்னா அது நாமரூபத்துக்குள்ள வந்துருது. இப்ப இது டிஸ்கிரைபே பண்ண முடியாது. இது என்ன எனர்ஜி, எப்படிப்பட்டது, என்ன ஏதுன்னு டிஸ்கிரைப் பண்ண முடியாத ஒரு சக்தி இன்னது என வரையறுக்க கூட முடியாது. இது இப்படிப்பட்டது, இது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இது மெக்கானிக்கல் எனர்ஜி, இது விண்ட் எனர்ஜி அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இது என்ன எனர்ஜின்னு சொல்ல முடியாது. அதி விசித்திரமான ஒரு சக்தி. இது என்ன என்று நம்மளால் தீர்மானிக்க முடியாத, விளக்க முடியாத ஒரு சக்தியால் தனக்குள்ளேயே தனது இயல்பில் திரிபு முறாது. இப்ப நான் இருப்பேன், என்னுடைய நேச்சர்ல எந்த மாற்றமும் இருக்காது. ஆனா நான் இருந்துகிட்டு எனக்குள்ள வெளியில பல மாற்றத்தை ஏற்படுத்த, அதாவது தயிர் எப்படி உருவாகுது? பால்ல நம்ம உரம் போடும் போது அது தயிரா மாறுது. அப்ப அந்த பால் என்ற இது தயிராக பரிணாமம் அடைந்து விடுகிறது, மாற்றம் அடைந்து விடுகிறது. இப்ப மாவு அரைத்து வைக்கிறீங்க, கொஞ்சம் ஒரு நாள் ஆச்சுன்னா அது புளித்து வேற ஒரு பரிணாமத்தை அடைந்து விடுகிறது. மீண்டும் நீங்க அதுல போய் அரிசி மாவை எடுக்க முடியாது. அதே போல பால் தயிரானதுக்கு அப்புறம் மீண்டும் அதுல என்ன பண்ண முடியாது? பாலை தேட முடியாது. அதுதான் பரிணாம மாற்றம் அடைந்து விட்டது என்று அர்த்தம். திரிபு அடைந்தது, என்னது திரிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்றோம்ல, மாற்றம் அடைந்து விட்டது என்று அர்த்தம். இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, தனக்குள்ளே தனது இயல்பில் எந்த திரிவும் உறாது, என்னுடைய நேச்சர்ல எந்த மாற்றமும் அடையாமல் நான் நானாகவே இருந்து கொண்டு, ஆத்ம சைத்தன்யமானது ஆத்மாவாகவே இருந்து கொண்டு சக்தியால், தன்னுடைய சக்தியால் என்ன பண்ணது? காண்பான் காட்சிகள் அனைத்தையும் தோற்றுவிக்கின்றது. பார்க்கின்ற ஒருவனையும் பார்க்கப்படுகின்ற காட்சியையும் தோற்றுவிக்கின்றது அப்படிங்கிறார். இப்ப நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அதிசூட்சமான, நமக்கு கொஞ்சம் தெளிவு இருக்கணும். காண்பான் காட்சினா என்ன அப்படின்னா, நீங்கள் காண்பான், நான் உங்களுக்கு காட்சி. இப்ப நீங்க எல்லாம் அங்க இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு பார்க்கப்படுகின்ற பொருளாக இருக்கிறேன். நீங்கள் அறிபவர்கள், நான் அறியப்படும் காட்சி, நான் பேசுகின்ற சப்தம் எல்லாம் உங்களால் அறியப்படுகின்றது, காணப்படுகின்றது. இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, ஆத்மா சைத்தன்யம் தன்னுடைய இயல்புல இருந்துட்டு மாற்றம் அடையாம அந்த சக்தி காண்பானையும் காட்சியையும் தோற்றுவிக்கின்றது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள இருக்கக்கூடிய சாட்சி சொரூபம் சாட்சியாகவே இருக்குது. அது இருந்துகிட்டே நமக்குள்ள இப்ப நான்ற ஒரு உணர்வான, இப்ப இந்த சரீரத்தை நான்ற ஒரு உணர்வா தானே வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க காண்பான்ற ஒரு உணர்வு இருக்குல்ல, அப்ப இந்த உணர்வையும் தோற்றுவிக்குது. இந்த காண்பான் இருந்தானாலே அங்க காட்சிகள் இருக்கணும். அப்ப அதுக்கு தேவையான காட்சிகளான என்னை போன்ற இப்ப நீங்கள் பார்க்கின்ற அனைவரும் காட்சி, பார்க்கப்படுபவர் நீங்கள். இந்த ரெண்டையும் அந்த விசித்திரமான ஒரு சக்தி தோற்றுவிக்கின்றது அப்படிங்கிறார். அது தோற்றுவிக்கின்றது. சாட்சி சுரூபமான ஆத்மா ஆத்மாவாகவே இருந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியானது இவ்வாறான உங்க பேர் நீங்க என்ன ஆனா பெண்ணோ யாராக இருந்தாலும், நீங்கள் நான் என்ற உங்கள் சரீர உணர்வையும் அந்த சரீரத்தையும் இது போன்ற இந்த உலகத்தையும் எல்லாவற்றையும் தோற்றுவிக்கின்றது. எப்படி சினிமா திரையிலே இருந்து கொண்டு அதிலே பல காட்சிகள் விழுகின்றன, அதுக்கு வெளியே காட்சியை போடுவதற்கும் அதை இயக்குவதற்கும் சாதனங்கள் தேவைப்பட்டு காட்சி திரையிலே தெரிகின்றது. இங்க ஆத்மா என்ற சாட்சி திரையிலே ஆத்மா ஆத்மாவாக திரையாக இருந்து கொண்டு வெளியிலே இருந்து காண்பான் காட்சி என்ற இந்த படங்களை அனைத்தும் இதுக்குள்ளேயே அந்த ஒரு விசித்திர சக்தி நடத்தி கொண்டே இருக்கின்றது. அதான் இங்க சொல்றாரு. காண்பான் காட்சிகளை தோற்றுவிக்கின்றது. காட்சி வேண்டிய உபகரணங்கள் யாவும் அவ் அற்புத சக்தியே. இப்போ ஒரு காட்சி நடத்துறதுக்கு ப்ரொஜெக்டர் வேணும், பவர் வேணும், கரெக்டா? அப்போ நமக்கு ஒரு ஹால் வேணும், இது போன்ற நிறைய ஸ்பீக்கர்ஸ் வேணும். இந்த ஒரு சினிமா காட்சி நடக்கிறதுக்கு தேவையான எல்லா உபகரணங்களும் போல நான் காண்பானும் காட்சிகள் ஆகிய, நீங்க காண்பான் நான் காட்சி, இதுக்கு தேவையான அனைத்தையுமே அந்த சக்தி உற்பத்தி பண்ணுகிறது, அந்த சக்தி தோற்றுவிக்கின்றது அப்படிங்கிறார். சினிமா காட்சி சுத்த வெளிச்சத்திலும் காணப்படாது, வெளிச்சமே இன்றைய தனி இருளிலும் காணப்படாது. இப்ப சினிமா தியேட்டர்ல ஃபுல் லைட் போட்டுட்டு சினிமா அந்த திரையில காட்சிகள் காட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா அதுல அந்த ப்ரொஜெக்டர்ல இருந்து வரக்கூடிய லைட் வெளியில இருக்க லைட்டோட சேரும் பொழுது காட்சிகள் தெரியாது நமக்கு. அப்ப கம்ப்ளீட் பிரைட்னஸ்லயும் நம்மளால சினிமா திரையில காட்சி பார்க்க முடியாது.
சரி, அந்த லைட்டே இல்லாம கம்ப்ளீட் டார்க்னஸ் பண்ணிடுறோம், லைட்டே வரல, அப்ப உங்களுக்கு காட்சி தெரியுமானா அப்பயும் காட்சி தெரியாது. அப்ப அங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, சுத்த வெளிச்சத்திலும் காணப்படாது, வெளிச்சமே என்ற தனி இருளிலும் காணப்படாது, சூழ்ந்ததோர் இருளினிடையே செலுத்தப்படும் ஒரு செயற்கை பிரகாசத்திலே அது தோன்ற முடியும். நம்மளா பர்டிகுலரா அந்த ஒரு தியேட்டர்ல ஒரு டார்க்னஸை கிரியேட் பண்றோம். உண்மையாலுமே அது டார்க்னஸ் கிடையாது, ஒரு செயற்கையான ஒரு டார்க்னஸை கிரியேட் பண்றோம். அந்த செயற்கையான டார்க்னஸ்க்குள்ள நாம ஒரு செயற்கையான ஒரு ஒளியை தோற்றுவிக்கின்றோம். அப்ப அந்த செயற்கையான டார்க்னஸ்க்குள்ள செயற்கையான ஒளி தோற்றுவிக்கும் போது திரையிலே ஒரு காட்சி தெரிகின்றது. இதுதான் நம்மளுடைய இயக்கம். இப்போ உண்மையாலுமே 100% டார்க்னஸ்ல வந்து எதுவுமே தெரியாது. உண்மையாலுமே 100% பிரைட்னஸ்ல சுத்தமா சினிமா காட்சி தெரியாது. அது போல நான் ஆத்ம பிரகாசம் என்ற சாட்சி உணர்வு, அந்த சுயம் பிரகாசத்திலே எந்த காண்பான் காட்சி என்ற இந்த நாடகங்கள் நடக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த இது எதுவுமே தோன்ற முடியாது. அதே கம்ப்ளீட் டார்க்னஸ்லயும் இது தோன்ற முடியாது. அப்ப ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு செமி டார்க்னஸ்ங்கிறதுலும் அதுக்குள்ள தோன்றக்கூடிய ஒரு செயற்கை ஒளி போலதான் இந்த நான்ற நமக்கு இந்த சரீர உணர்வு ஏற்படுகிறது அப்படின்னு இங்க சொல்றாரு. சினிமா காட்சி சுத்த வெளிச்சத்திலும் காணப்படாது, வெளிச்சமே இன்றைய தனியிருளிலும் காணப்படாது, சூழ்ந்ததோர் இருளினிடையே செலுத்தப்படும் ஒரு செயற்கை பிரகாசத்திலே அது தோன்ற முடியும். அவ்வாறே கேவல ஆத்ம பிரகாசத்தில் எதுவும் தோன்றாது, சுளுத்தியை போன்ற கேவல அந்தகாரத்திலும் எதுவும் காணப்படாது. அப்ப ஆத்ம பிரகாசத்திலையும் நமக்கு காட்சிகள் தெரியாது. நல்லா புரிஞ்சுங்க, எனக்கு இந்த காட்சி தெரிகிறது அந்த காட்சி தெரிகிறதுனா ஆத்ம பிரகாசம் என்ற ஆத்ம சாட்சி உணர்வுல எந்த காட்சியும் கிடையாது, காண்பானும் கிடையாது. வெறும் சாட்சி உணர்வு மட்டும்தான் இருக்கின்றது. அங்க பார்க்கப்படுவதற்கு அந்நியமாக வெளியே ஒரு பொருளும் கிடையாது, நபர்களும் கிடையாது, உலகமும் கிடையாது. அதே மாதிரி நம்ம டீப் ஸ்லீப்ல போயிடுறோம்ல, அதுதான் அந்த காரணம்னு சொல்றாரு. ஃபுல் டார்க்னஸ்ல கூட வெளியில சொல்றதுக்குன்னு ஒண்ணு கிடையாது. அததான் இங்க மீன் பண்றாரு. அந்தக்காரமா சுளுத்தியை போன்ற நம்ம டெய்லியும் தூங்குகின்றது போல ஒரு ஃபுல் டார்க்னஸ்ல கூட எதுவும் தோன்ற முடியாது, காண முடியாது. நிஜஸ்வரூபத்தை உணராத அஞ்ஞான அந்தகாரத்தோடு தோன்றும் ஆபாச பிரகாசத்திலே திரிபு தோற்றமும் யாவும் நிகழும். அப்படின்னா என்னன்னா, கம்ப்ளீட் வெளிச்சத்திலையும் எதுவும் தெரியாது, கம்ப்ளீட் டார்க்னஸ்லயும் எதுவும் தெரியாது, ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு செமி டார்க்னஸ் மாதிரி இருக்கிறதுல தான் ஒரு செயற்கை ஆர்டிபிஷியல் லைட் மாதிரி ஒரு காட்சி தோன்றுவது போல நமக்கு நான்ற ஒரு இந்த சரீர உணர்வும் இந்த உலகமும் நமக்கு இக்னரன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் முக்கியம். எனக்கு அறியாமை இருக்கும் பட்சத்தில் அந்த அறியாமைங்கிறது செமி டார்க்னஸ், நல்லா புரிஞ்சுக்கணும். கம்ப்ளீட் டார்க்னஸ் கிடையாது, கம்ப்ளீட் பிரைட்டும் கிடையாது. கம்ப்ளீட் பிரைட்னஸ்னா நீங்க வந்து சாட்சி சைத்தன்யமா உங்களை உணர்வீங்க, புரியுதுங்களா? கம்ப்ளீட் டார்க்னஸ்ல அங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப செமி டார்க்னஸ்னா என்னதுன்னா, இது வந்து என்னதென்று சொல்ல முடியாம புரியாம நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மயக்க நிலை, அது மனமயக்க நிலை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்தக்காரம் ஒரு நம்ம அறிவிலே தெளிவில்லாத நிலை. அந்த அறிவிலே தெளிவில்லாத நிலையினால் நம் மனதினால் பார்க்கப்படுகின்ற காட்சிகளும் மனமும் இவை அனைத்தும் தான் இங்க அவர் என்ன சொல்றாரு, அஞ்ஞான அந்தகாரத்தோடு தோன்றும் ஆபாச பிரகாசத்திலே திருபுடி தோற்றம் யாவும் நிகழும். திருபுடினா மூன்று: காண்பான் காணப்படும் பொருள் காட்சி, அறிபவன் அறியப்படும் பொருள் அறிதல். இது மூணும் இருக்குதுனாலே அது வந்து செமி டார்க்னஸ் ஆகி சொல்லக்கூடிய இந்த அந்தகாரம், செயற்கை இருள் போன்ற ஒன்று அப்படின்னு இங்க சொல்றார். சுத்த பிரகாசமாம் ஆத்மாவில் துவைத்த தோற்றம் எதற்கும் இடமில்லை. இந்த பியூர் கான்சியஸ்னஸ்ல நான் வேறு மற்ற அனைத்தும் வேறுங்கிற அந்த ஃபீலிங்க்கு, அந்த எமோஷன்ஸுக்கு, அந்த ஒரு வேறுபாடுக்கு இடமே கிடையாது. நேற்று கூட கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஆகாசத்தை பிரிக்க முடியாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆகாசமும் வானமும் சென்று வெளியில இருக்கக்கூடிய ஆகாசமும் எல்லா ஆகாசமும் ஒன்றுதான். அது போல சுத்த பிரகாசமாம் ஆத்மாவில் துவைத்த தோற்றம் இருக்க முடியாது. அத்வைத தோற்றமான ஏகமான ஒன்று மட்டும்தான் இருக்கின்றது. பலவாக பிரித்து ஆத்மாக்கள் கிடையாது. இருப்பது ஒரே ஆத்மா. அந்த ஆத்மாவை தான் நாம பிரம்மம் என்றும் அழைக்கின்றோம், கான்சியஸ்னஸ் என்றும் அழைக்கின்றோம். செப்பரேட்டா யூனிவர்சல் கான்சியஸ் இருக்கு, இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இருக்குன்னு நம்ம
பேச்சுவாக்குல பயன்படுத்துறோமே தவிர அலசி ஆராய்ந்து உள்ளுக்குள்ள சத்தியத்தை பார்க்கும் பொழுது இரண்டு விதமான கான்சியஸ்னஸ் கிடையாது. அதே போல பரமாத்மா ஜீவாத்மா என்று பதத்தின் வழியாக நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துகிறோம் சப்தங்கள், அதற்கான அர்த்தங்களை கொடுத்து. ஆனால் அது வாக்கியார்த்தமே தவிர லட்சியார்த்தம் கிடையாது. லட்சியார்த்தம் அது ஆழ்ந்து உள்ள போனா ஜீவ ஆத்மாவும் பரமாத்மாவும் என்ற பாகுபாடு, வேறுபாடு, துவைத்த பாவம் கிடையாது என்றுதான் இங்க பகவான் சொல்றாரு. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தன்னை உணராத அஞ்ஞானத்திலே துவைத்தம் எதுவும் தோன்றக்கூடும். இப்ப நம்மளை பத்தி நமக்கு சரியான ஒரு ஞானம் இல்லாததினால் அது அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானத்துலதான் வேறுபாடுகள் தோன்றும். நான் வேறு, இந்த உலகம் வேறு, மனிதர்கள் வேறு, கடவுள் வேறு, அனைத்தும் வேறு வேறான இந்த பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை நமக்குள்ள இந்த அஞ்ஞானம் இருந்தால் மட்டும்தான் தோன்ற முடியும் அப்படிங்கிறார். அப்ப ஞானியும் இதே மாதிரி தானே பார்க்கறான் இந்த உலகத்தை. அவனும் அவனை உடலை தனியாகவும் மற்ற அனைத்தும் தனியாகவும் பார்க்கறான்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த உலகம் தனித்தனியா பொருளாக உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் எல்லாம் பார்த்தாலும் இவை அனைத்தும் எப்படி நம்ம இந்த பூமியில நான் வேற ஒரு ஊர்ல இருக்கேன், நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க, வேற வேற நாடுன்னு எல்லாம் பிரிச்சு பார்த்தாலும் இது மொத்தமா பூமி. இந்த பூமி மொத்தமும் ஆகாசத்துக்குள்ள இருக்குது. கரெக்டா? இது மறுக்க முடியாத ஒரு அறிவியல், சயின்ஸ். ஆனா நம்ம யதார்த்தத்துல இது என்னுடைய ஊரு, இது உங்களுடைய நாடு, இது அவங்களுடைய நாடு நம்ம பிரிச்சாலும் சத்தியம் என்ன, இது மொத்தம் ஒரு பூமி, ஒரு கோளம், அது ஆகாசத்துக்குள்ள இருக்கிறது தான் அப்சல்யூட். இந்த விவகார சத்தியம் போல ஞானி என்ன நினைக்கிறான்னா, நான் சரீரம் தனியாகவோ நீங்க சரீரம் தனியாகவோ இல்ல இந்த உலகத்துல வெவ்வேறு உயிர்கள் தனியாக இருப்பதாக தோன்றினாலும் இது அப்சல்யூட் சயின்ஸ் கிடையாது, இது அப்சல்யூட் ட்ரூத் கிடையாது. அப்ப ட்ரூத் என்ன? தனித்தனியா தெரிகிறதுங்கிறதுனாலயே இது ட்ரூத் கிடையாது. எப்படி ஆகாசம் எல்லாத்துக்கும் பொதுவாக இருப்பது போல ஆத்மாதான் அவை அனைத்திற்கும் பொதுவானது. தனித்தனியாக தோன்றுவது வெறும் ஒரு அப்பியரன்ஸ் தான். இட் இஸ் நாட் அப்சல்யூட் ரியாலிட்டிங்கிற அந்த ஞான தெளிவு அவனிடம் இருக்கும். அந்த தெளிவோடு தான் இந்த விவகாரமான யதார்த்த வாழ்க்கையை அவன் அணுகுகிறான். ஆனா சாதாரண மனிதன் எப்படின்னா அவனுக்கு இந்த எல்லாம் ஒன்றுதான்ற தெளிவு இருக்காது. அவன் எல்லாம் தனித்தனி என்ற அந்த ஒரு அறியாமையினால் தான் இந்த உலகத்தை அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பகவான் இங்க தெரிவிக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நல்லது.